ஹே கைஸ், நான் ஷம்கி. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. சில மாதங்களுக்கு முன்னாடி லியோ அப்படின்ற ஒரு படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆனிச்சு. பல மொழிகளில் ரிலீஸ் ஆனாலும் இங்கே தமிழ்நாட்டில் அந்த படத்து மேலே பல கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. அதாவது ஒருத்தவங்க நாட்டில் எல்லாம் போதைப் பொருளோட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேஸ்லாம் போட்டு பல கான்ட்ரவர்சிஸ்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது அந்த வார்த்தைகள்லாம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்போ பாலிவுட்லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு படம் அனிமல். இந்த படத்து மூலயமா இப்போ இந்தியா ஃபுல்லாகவே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. அந்த அனிமல் அப்படின்ற படத்து மேலே என்ன கான்ட்ரவர்சி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். அதே நேரத்தில் இந்த வீடியோப்பாக நிறைய பேர் ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன், அது மேபி சில பேர் ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அனிமல் அப்படின்ற படத்தோட கான்ட்ரவர்சியும் அது மட்டும் இல்லாமல் அந்த மூவிஸ் ரியாலிட்டி அப்படின்ற விஷயத்துக்கு எல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸு என்ன வேணாலும் வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தினால என்னென்ன கான்ட்ரவர்சிஸ் உருவானுச்சு அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த விஷயத்தை கேட்டோட்டு நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆவீங்க. ஏன்னா அனிமல் படத்தையே நான் பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக ஷாக் ஆகிருப்பீங்க. ஏன்னா ஒரு படத்தை பார்க்காமே நீ எப்படி அதை படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறியோ இல்லை அந்த படத்தை பற்றி பேச வரையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அந்த படத்தை நான் பார்க்கல. பட் என்னை சுற்றி இருக்கவங்க அந்த படத்தில் இருக்க சீன்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என் காலேஜ் மேட்ஸ். இந்த மாதிரி அதை தாண்டி நான் சில ஆர்டிகல்ஸ்லாம் படித்தேன், இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குன்னு. இதெல்லாம் தாண்டி அந்த படத்தை பார்க்காம நீ எப்படி உன்னோட ஒப்பீனியனை சொல்ல வந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணல. பட் இருந்தாலும் அந்த படத்தில் வர விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த ஸ்டோரி அப்படின்றது எனக்கு முக்கியமே இல்லை. பட் அந்த படத்தில் வர சில விஷயங்கள் என்னென்னு எனக்கு தெரியும். அதை பற்றி நான் சொல்லிவிட்டு அது என்னென்ன கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த விஷயங்களை பற்றி நான் என்னோட ஒப்பீனியன், அந்த அனிமல் படமாக இருக்கட்டும், பட் சினிமா இண்டஸ்ட்ரி வெர்சஸ் ரியாலிட்டி, அதாவது ஃபேண்டசி ஃபிக்ஷன் இதெல்லாம் தாண்டி நம்ம ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த படத்தில் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு சீன் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ ரன்பீர் கபூர் கீதாஞ்சலி அப்படின்றவங்களோட, அதாவது அந்த ஹீரோயின் ரஷ்மிகா மந்தானாவோட கேரக்டரோட ஒரு என்கேஜ்மெண்ட் நினைக்கிறேன். ஸோ அங்கே போகிறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு. அந்த இடத்துல அவர் ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் அ பிக் பெல்விஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட். அதாவது உனக்கு இடுப்பு பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி, இப்படி இருந்தால் உனக்கு ஈஸியாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அருவருக்கத்தக்க ஒரு டைலாக் சொல்கிறாரு. அதாவது அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆக்வர்டாக, இந்த மாதிரி ஒரு டைலாக் நம்ம பப்ளிக்கில் கேட்டால் கண்டிப்பாக ஆக்வர்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு டைலாக் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த ஹீரோ ஒரு டைலாக் சொன்ன உடனே பிடிச்சி போய் அந்த ஹீரோ கூட ஓடி போயிடுறாங்க. இதுதான் ஸ்டார்டிங்கில் நடக்கிற விஷயங்கள். அதாவது இந்த ஹீரோ ஒரு பணக்கார வீட்டு பையன். ஆக்சுவலி இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரன் போல இருக்கு அவங்க ஹீரோட அப்பா அந்த படத்தில். ஸோ இந்த ஒரு சீன் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ஆகனிஸ்டிக், அதாவது பெண்களை கீழ்த்தனமாக பேசுகிறாங்க, பெண்களை ரொம்ப கீழ்த்தனமாக காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி இந்த சீன் கிளம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோ ஹிட்லரை ரெஃபரன்ஸ் பண்ணுற விதமாக நிறைய சீன்களை அமைச்சிருந்தாங்க. அதாவது ஹிட்லர் அப்படின்ற ஒருத்தர் பல உயிர்களை கொன்ன ஒருத்தன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹிட்லர் அப்படின்ற ஒருத்தன் பல உயிர்களை கொன்ன ஒருத்தன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை ரெஃபரன்ஸ் பண்ணுற ஒருத்தன் அவனை கெத்தாக காமிக்கிறது, மாசாக காமிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு கான்ட்ரவர்சி அந்த சைடு கிளம்பிட்டு இருந்துச்சு. இதே நேரத்தில் இன்னொரு கான்ட்ரவர்சி, அந்த ஹீரோவோட பையன் அதாவது அந்த பணக்காரனோட பையன் ரொம்பவே பணம் இருக்கிறதுனால அவன் ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூலில் அவன் சிஸ்டரை ஒருத்தர் கிண்டல் பண்ணான் போல இருக்குது. அதாவது அந்த சிஸ்டர் அந்த ஸ்கூல்லே படிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் கிண்டல் பண்ணியிருக்கான். ஸோ அவன் கிண்டல் பண்ணதுனால அந்த துப்பாக்கி எடுத்து அந்த ஹீரோ கிண்டல் பண்ணாமல் பொட்டுன்னு சுட்டுறான் சின்ன வயசுலேயே. அதாவது பணக்காரனாக இருந்தால் எல்லா வேணாலும் செய்யலாமா அப்படின்ற மாதிரி பல பேருக்கு பல கேள்விகள் எழுப்பி இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியும் கிளப்பினுச்சு. ஸோ கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் தாண்டி நிறைய சீன்ஸ் அது இருக்கத்தக்க சீன்ஸ்லாம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப கேவலமான ஒரு சீன்ஸ்லாம் வந்துச்சு. பட் இதெல்லாம் தாண்டி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன். மூவிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக? ஒரு 5 செகண்ட் டைம் கொடுக்குறேன், கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. மூவிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதுக்காக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது ஒரு 5 செகண்ட் டைம் தரேன். 1 2 3 4 5 ஓகே, யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கண்டிப்பாக உங்கள் பல விஷயங்கள் தோணிருக்கும். என்டர்டைன்மெண்ட்டு, போர் அடிச்சா பார்ப்பேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் பார்ப்பேன், எனக்கு டைமை என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய யோசனைகள் உங்கள் மைண்டில் தோணிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தோணுன ஆன்சர் இருக்குல்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு நான் ஒரு விஷயத்தை கொண்டு வரேன், எஜுகேஷன். கேட்கலாம், அதாவது எஜுகேஷனையும் மூவிஸையும் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வர அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன், எஜுகேஷனையும் மூவியை எதுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க? என்னடா லூசுத்தனமாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூவிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்டர்டைன்மெண்ட்காக தான் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பதில் வந்துருக்கும்ல. ஸோ என்டர்டைன்மெண்ட்காக பார்க்குற ஒரு விஷயத்தை எதுக்கு எஜுகேஷனாக எடுத்துக்கிறீங்க? அதாவது சில விஷயங்கள் அந்த மூவிலேருந்து நம்ம கற்றுக்கலாம், புது புது வேர்ட்ஸாக இருக்கட்டும், பல விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி
அந்த மூவியில் இருக்க கான்செப்ட்டோ அந்த மூவியில் இருக்க கேரக்டர் பண்ணுற விஷயமோ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது இந்த மூவியோட டைட்டில் வந்து அனிமல். அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரே ஒரு வில்லன் தனமான ஒரு ஆன்டகனிஸ்ட் டைப் ஒரு கேரக்டர் தான். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது அந்த ட்ரெய்லர்லேயே கிட்டத்தட்ட காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அட் த எண்ட் ஆஃப் த இட்ஸ் அ மூவி. அதாவது இது ஒரு படம். இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கோ இல்லை ஃபிக்ஷனாக அழகாக இருக்க ஒரு படம். இதெல்லாம் தாண்டி இதை வந்து நான் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட எதிர்ப்பு இந்த மூவியை பற்றின என்ன ஒரு விஷயம்னா, அந்த படத்தோட டேரக்டர் அவர் பேர் வந்து சந்தீப் ரெட்டி ரங்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது இந்த படத்தை வந்து நான் என் பையன்கிட்ட காமிக்க மாட்டேன், அதாவது அவரோட பசங்கள்கிட்ட காமிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல இதில் சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த எனக்கு கோவத்துக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த படத்தை பல கோடி மக்கள் பார்ப்பாங்க இந்தியாவுக்குள்ளா. அதில் பல சில்ட்ரன்ஸும் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கும்போது உங்கள் பையன்கிட்ட நீங்கள் போட்டு காட்டாதது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்ற எனக்கு தெரியல. மேபி கேட்டால் அது வந்து என்னோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதை விட்டுடலாம். பட் அதை தாண்டி இந்த படம் 800 கோடி ரூபா கிட்ட கிராஸ் ஆயிருக்கு. அதாவது 800 கோடி ரூபா கிட்ட சம்பாதிச்சிருக்கு. ஸோ அத்தனை பேர் போய் பார்க்க போயிருக்காங்க இந்த படத்தை. எதனால் பார்க்க போனாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கான்ட்ரவர்சிஸ்னால இந்த படத்தை பார்க்க போனாங்களா, இல்லை ரன்பீர் கபூருக்காக இந்த படத்தை பார்க்க போனாங்களா, இல்லை சந்தீப் ரெட்டிக்காக இந்த படத்தை பார்க்க போனாங்களா? இதில் என்ன கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை எல்லாரும் எதுக்காக பார்க்க போயிருப்பாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ரன்பீர் கபூரோட ஃபேன்ஸ் போய் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றிருந்தாலும் இந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் கிளம்ப அந்த படத்தோட ஹைப் அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த படம் இவ்வளோ ஓடி இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ நான் வரேன் அந்த விஷயத்துக்குள்ளே வரேன். அதாவது ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி டாபிக் பேசியிருந்தாலும் அதுக்குள்ளே வரேன். இதை தாண்டி சில கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதாவது ஆல்ஃபா மேல் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி, அதாவது அந்த கேரக்டர் வந்து ஆல்ஃபா மேலை வந்து ரிசம்பல்ஸ் பண்ணுது. அந்த கேரக்டர் வந்து தன்னைத்தானே வந்து ஆல்ஃபா மேல் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறார். அதாவது பணக்காரனா ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க அப்பாட்ட காசு இருக்கு, எப்படி வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் என்ன வேணாலும் தொந்தரவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் போல இருக்குது. அதுதான் ஆல்ஃபா மேல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவியில் எப்படியோ இருந்துட்டு போகுது. அதை தாண்டி நான் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், சில வீடியோஸ் கீழெல்லாம் சில இடத்துலலாம் சில கமெண்ட்ஸ் ட்விட்டர்லையும் இந்த மாதிரி இடத்துலலாம் கமெண்ட்ஸ் பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆல்ஃபா மேல். இந்த படம் வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் பிடிக்காது. அதாவது ஒரு ஆம்பளையாக இருந்தால் இந்த படம் வந்து அவனுக்கு கண்டிப்பாக பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டு. இல்லை எனக்கு புரியல, ஒரு ஆம்பளையாக இருந்தால் தான் இந்த படம் பிடிக்கணுமா, இல்லைனா யாருக்குமே பிடிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு என்ன எனக்கு தோன்றுச்சு. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த படத்துக்கு உள்ளே இருக்க விஷயங்களை தாண்டி வெளியிலே இந்த மாதிரி பீப்புளெலாம் யோசிக்கும் போது நம்ம சொசைட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலி என்னோட ஒப்பீனியன் வந்து எல்லாரையும் தாண்டி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நான் அந்த கமெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி வரையும் என்னடா இது ஒரு படம், இந்த படத்துக்காக எப்படி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு படம் தானே, ஒரு படத்து வந்து எவ்வளோ பேரை இம்பேக்ட் பண்ணும்போது, அதாவது அந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துட மாட்டாங்களே எல்லாரும். பட் இருந்தாலும் எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ கான்ட்ரவர்சி வருது அப்படின்ற மாதிரி தான் நான் தேடி இருந்தேன். அப்போ தான் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். இந்த மாதிரி இந்த படம் வந்து ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும், ஆம்பளையாக இல்லாத, அதாவது எல்ஜிபிடி கூகுள் இவங்களுக்குலாம் இந்த படமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டு. அப்போ இந்த படத்தை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே எல்ஜிபிடிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் போல இருக்கு. ஸோ இது எனக்கு புரியல. இப்படி ஒரு கமெண்ட்டை பண்ணுறதுக்கு எப்படி தான் அவனுக்கு தோணுச்சு அப்படின்ற எனக்கு தெரில. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கும். அவங்க அந்த படத்தை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வேறு, அவங்களோட சுச்சுவேஷன். அவங்க சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் கூட அந்த படத்தை பார்க்கலாம், சில பேர் கோவமான டைமில் கூட அந்த படத்தை பார்க்கலாம், சில பேர் ரிலாக்ஸ்டாக ஆகணும் அப்படின்ற மாதிரி படத்தை பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் அவங்க அந்த படத்தை பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க, சில கோவப்படுறாங்க. ஏன்னா அந்த படத்தை இப்படி எடுத்து வச்சுக்காங்க, இந்த மாதிரி உண்மையை காட்டியிருக்காங்களே, இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி கோவம் வந்து அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியன் தெரிவிக்கிறாங்க. அது வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கட்டும், யூடியூப்லேயே இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன் வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை பண்ணுறது கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் தப்பு தான். ஸோ இதை தாண்டி அந்த படத்துக்குள்ளே வந்தோன்னா, இந்த படத்தை பற்றின ஒரு ஒப்பீனியனை வந்து நான் சொல்கிறேன். அந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்த படத்தை நான் பார்க்க வேணானே முடிவு பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்கிறதுனால. இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், படத்தை பாருங்கள், அது வந்து ஒரு ஃபிக்ஷன், அது வந்து உண்மை இல்லை, அதில் இருக்க மாதிரி மனுஷங்களாம் வாழ மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு அந்த படத்தை பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த படத்தை பார்க்கணும்னு தோணல, அந்த ஜேர்னர் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ இதை தாண்டி அந்த படத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாம் ஒரு ஃபிக்ஷனாக பாருங்கள். நான் சொல்கிற விஷயம், நான் என்னோட ஆடியன்ஸ்க்கோ இல்லை பார்க்குறவங்களுக்கோ சொல்கிற விஷயம், அது நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட இஷ்டம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மூவி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மூவியாக பாருங்கள். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஈஸியாக அந்த படத்தை தயாரித்த ஆட்களாக இருக்கட்டும், அதில் படித்த அந்த படத்தில் நடித்தவங்களாக இருக்கட்டும், அதில் படத்தை எடுத்த ப்ரொடியூசராக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்டர்டைன்மெண்ட்காக தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். ஸோ இந்த என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படத்தை பாருங்கள், மற்றதை தவிர நீங்கள் வந்து கான்ட்ரவர்சி பேசாதீங்க, அது பேசாதீங்க, இது பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நான் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, படத்தை எப்போவுமே படமாக பாருங்கள். அது வந்து அதுக்குள்ளே ரொம்பவே சீரியஸாக போயிட்டு அதை பண்ணுறது இது பண்ணுறது, அந்த படத்தில் இருக்க கேரக்டராகவே நான் இருக்கணும், அந்த படத்தோட கேரக்டரும் என்னோட கேரக்டரும் ஒன்று. ஸோ அந்த படத்தில் இருக்க கேரக்டர் மாதிரியே நானும் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா அது எல்லாமே ஃபிக்ஷன் தான், அது எல்லாமே
இமேஜினேஷன். அது வந்து ஒரு ஆக்டர், அந்த ஆக்டர் வந்து கடைசியில் சம்பாதிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவனோட லைஃப்பை பார்க்க போயிடுவான், அவங்களோட லைஃப்பை பார்க்க போயிடுவாங்க. அதே நேரத்தில் இந்த டேரக்டரும் சம்பாதிச்சுட்டு அவங்களோட லைஃப்பை பார்க்க போயிடுவாங்க. அது எல்லாமே ஒரு இமேஜினரியாக உருவான விஷயம் தான். அந்த பயோபிக்ஸை தவிர இது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஃபிக்ஷன், ஃபேண்டசி இது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, படத்தை பார்க்குற மக்கள் எல்லாமே அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காகவும், அந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படம் எப்படிப்பட்டது, இந்த மாதிரி ஜேர்னரில் இருக்குது, ஸோ நான் இருக்க சிச்சுவேஷன்லாம் இந்த ஜேர்னரை நான் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை போய் பாருங்கள். இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான், அது உங்களோட இஷ்டம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதது உங்களோட இஷ்டம் தான் எண்ட் ஆஃப் த டே. பட் ரொம்ப அதுக்குள்ளே மூழ்கி போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின் விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த மூவிக்கு வந்து இவ்வளோ எதிர்ப்புகள் வரும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரியா இந்த மூவி இந்த மாதிரி பல மூவிகள் எடுத்திருப்பாருல்ல, பல மூவியில் பல சீன்ஸ் காட்டுறாங்க, பல வெப் சீரிஸ் எவ்வளோ மூவி இருக்குது, கேவலமான ஜாதியை வந்து மேம்படுத்தி காட்டுறாங்க. இந்த படத்துலேயும் அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ சொல்கிறேன், ஜாதியெல்லாம் அப்படி காட்டுறாங்க இப்படி காட்டுறாங்க, அந்த படத்துக்குலாம் எதிர்ப்பு வர மாட்டேங்குது. சரி, ஓகே, படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் எடுக்கிறாங்க. சில பேர் வேகமாக பேக் ஸ்லாஷ் ஏதாவது பின்னாடி அவங்க மைண்டில் ஏதாச்சும் வச்சுக்கிட்டு எடுக்கலாம். பட் அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காமல் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். ஜஸ்ட் அந்த படத்தை வந்து அந்த டைமில் நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறோமா வெளியில் வரோமா அப்பயே மறந்துடுங்க. மேபி அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பற்றி காமெண்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரிவ்யூவாகவே கொடுங்க, அது தப்பு இல்லை. பட் ரொம்பவே அதுக்குள்ளே மூழ்கி அதை வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகிற தப்பு இல்லை. அது மாதிரி உமன்ஸ்லாம் பேசக்கூடாதான், இந்த மாதிரி காட்டக்கூடாதான். பட் இருந்தாலும் ஃபிக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டாலே அது ஒரு ஃபிக்ஷன் தான். அது வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் நடக்கிற விஷயங்களே இல்லை, அது வந்து ஒரு ஃபிக்ஷன் தான், எங்கெங்கேயும் நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ அதனால் படத்தை படமாக பாருங்கள், நிஜத்தையும் அதையும் கோரிலேட் பண்ணி, நிஜத்துலேயும் ஒருத்தன் இப்படி தான் ஆவான், நிஜத்துலேயும் இப்படி ஒருத்தன் அந்த படத்தில் இருக்க கேரக்டர் மாதிரி ஆயிடுவான், அதுக்காக இந்த படம் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உண்மையிலே அதை கேட்டே அவன் அப்படி ஆயிடுவான். ஸோ அதனால் ஆக்சுவலி இங்கே இருக்க எல்லாருமே படத்தில் ஒரு கேரக்டராகவே மாறிடுறதில்ல, சில பேர் அப்படி மாறாங்க. ஸோ அந்த சில பேருக்காக நான் சொல்கிறேன், படத்தை படமாக பாருங்கள், படத்தை தானே வேறு விஷயங்களை எதிர்பார்க்காதீங்க. அதாவது அந்த படத்தில் வேறு விஷயத்துக்கு எடுத்துக்காதீங்க, நல்ல விஷயங்களுக்கு தான் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கன்னு தப்பே இல்லை. கெட்ட விஷயங்கள் இருந்தால் கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குதுடா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க, அது தப்பு இல்லை. பட் அந்த கெட்ட விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தப்பு. ஏன்னா நம்ம சொசைட்டி, நம்ம நாடு இருக்க நிலைமை, நம்மளோட சுச்சுவேஷன், நம்ம எல்லா சுற்றுச்சூழலும் இருக்க நிலைமையை பொறுத்தவரை நம்ம ரியாலிட்டிக்கு எது ஏற்புடையதாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தேன் என்னென்னா, அந்த படத்தில் இருக்க விஷயங்கள் வந்து நிறைய பேரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ண வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. என்ன கேட்டால் அந்த படத்தெல்லாம் தாண்டி அவங்கள இருக்க சொசைட்டி தான் அவங்கள இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிது. அதாவது இப்போ இந்த படத்தை பற்றி நிறைய பேசி அந்த படத்தை ஹைப் ஆக்கி விட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து பிச்சுக்கிட்டு போகுதில்ல. ஸோ இந்த மாதிரி பீப்புள் பேச தான் ஒருத்தருக்கு வந்து அந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு ஆர்வம் வரும். அந்த படத்தை பார்த்தா அந்த படத்தில் இருக்க விஷயங்கள் பார்த்து அதை வந்து இன்ஸ்பயர் ஆவான்றலாம் இல்லை. யாருமே இப்போ ஒரு படத்தை பார்த்தா அது படத்துக்குள்ளே போய் இன்ஸ்பயர்லாம் ஆகிறதில்ல. மேபி இன்ஸ்பயர் ஆகலாம், அந்த நடிகரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், அந்த நடிகரை பிடிச்சி போகலாம் அந்த படத்தை பார்த்து, அப்படின்னு வேணால் விஷயங்கள் நடக்கலாமே தவிர அந்த கேரக்டர் வந்து ரொம்பலாம் யாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படி, நம்ம சிச்சுவேஷன்ஸ் அப்படி, நம்ம சுற்றி இருக்க சிச்சுவேஷன் படி நம்மளால் என்ன விஷயம் பண்ண முடியுமோ, நம்ம என்னதான் இந்த படத்தை பார்த்து நான் இப்படி ஆகப்படா அப்படி ஆகப்படா நினச்சாலும் நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம ஆகும். ஸோ அதனால் சொல்கிறேன். மேபி இன்னொரு விஷயம் பார்த்தேன், ரிச்சாக இருக்கவங்க வந்து இல்லை வேலை செய்கிறவங்களோ இல்லை புவர் பீப்பிளையோ ரொம்ப கேவலமாக பார்க்குறது, ரொம்ப கேவலமாக நடத்துகிற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அந்த படத்தில் போர்ட்ராவே பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு தப்பான விஷயம் தான். பட் ஒவ்வொரு பர்சனும் டிஃப்ரெண்ட் நேச்சரில் இருப்பாங்க, நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம சுற்றி இருக்க விஷயங்களை மட்டும் தான் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டான ஒப்பீனியன் அந்த மாதிரி ரிச்சாக இருக்கவங்க வந்து ஒரு ஏழைகளை வந்து கீழ்த்தனமாக பார்க்குறது வந்து உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி விஷயத்த பண்ணாமல் இருங்க. உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்த பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். உங்கள் சுற்றி இருக்கவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி போகும். ஏன்னா இப்போ வந்து சில பேர் வந்து ரொம்பவே கோவமாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கர் இஷ்யூ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்க வந்து எல்லாமே பணக்காரனா நான் கெத்துறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள விட்டுருங்க. ஏன்னா ஸோ 100% பீப்புள் அப்படி இல்லை, 50% பீப்புள் வேறு மாதிரி இருப்பாங்க, 50% பீப்புள் வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் அதாவது அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து தப்பு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே போதும். அது கண்டிப்பாக அந்த சொசைட்டி வந்து இந்த சொசைட்டியில் இருக்க எல்லாருமே ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சால் அந்த தப்பை வந்து பண்ணாமல் இருந்தாலே அந்த சொசைட்டி கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு அதை வந்து மற்றவன்ட்டு வந்து இது தப்படா இப்படி தப்படா சொல்லிகிட்டே இருக்காது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா சொசைட்டிக்கு அந்த ஒரு நாள் கரெக்டாக தான் ஆகும். ஸோ அதை வந்து இந்த படத்துக்கும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அந்த படத்தில் இருக்க விஷயம் தப்புன்னு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு அந்த படத்தில் இருக்க விஷயத்த வந்து நம்ம போர்ட்ரை பண்ணாமல் இருக்கலாம். இந்த படத்தை வந்து ஒரு படமாக பார்த்து அது ஒரு ஃபிக்ஷன், அதில் நடந்த விஷயம்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒருத்தன் இவ்வளோ கேவலமான ஒரு அரக்கனை வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தனை வந்து
நம்ம சொசைட்டியில் இருக்கவே கூடாது, நம்ம வந்து அந்த மாதிரி ஒருத்தனை இருக்கக்கூடாது. நம்ம இந்த படத்து மூலிமா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி கேரக்டர் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் அ மூவி. அதாவது என்னடா ஜஸ்ட் அ மூவின்ட்டு இவ்வளோ கான்ட்ரவர்சி இவ்வளோ பேர் பேசுகிறாங்களா லூஸாக பண்ணி கேட்டிங்களா? நான் லூஸ்ன்னு சொல்லலை, அவங்களோட ஒப்பீனியனை அவங்க தெரிவிச்சு தான் இருக்காங்க. கரெக்ட் தான், அவங்களோட ஒப்பீனியன் தெரிவிக்கலாம். பட் பீப்புளுக்கு நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், படத்தை படமாக பாருங்கள். பல தடவை இந்த விஷயத்த நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவோட நோக்கமே ஒரு மூவினா, ஒரு ஃபேண்டசிக்காக ஃபிக்ஷனல் மூவினா அதை வந்து மூவியாக பாருங்கள். ரொம்ப உள்ளே போய் அதில் இருக்கிறதெல்லாம் தப்புன்னு நீங்கள் சொல்லாதீங்க. நம்ம சொசைட்டியில் எவ்வளோ தப்புகள் நடக்குது, அந்த தப்பை நீங்கள் தட்டி கேட்க போங்க. என்னடா இப்படி பேசுறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம சொசைட்டியில் நடக்கிற விஷயத்த நம்ம தட்டி கேட்டாக்கல அந்த மூவியில் இருக்க விஷயங்கள் நம்ம தட்டி கேட்கறதெல்லாம் தாண்டி ரியாலிட்டியில் எவ்வளோ கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் எவ்வளோ பவரில் வந்து எவ்வளோ அநியாயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அநியாயங்கள் மீன்ஸ் மக்களுக்கான சரியான இதை செஞ்சுருந்தாங்கன்னா, இப்போ சென்னையில் வந்த ஃப்ளட்டோ இல்லை அந்த வெஸ்ட் பெங்கால் நடந்த விஷயமோ, மணிப்பூரில் நடந்த விஷயமோ, ஆந்திராவில் நடந்த விஷயமோ எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பாக நம்ம தான். நம்ம ஒழுங்காக, அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த விஷயத்த பண்ணாமல் கரெக்டாக இருந்துக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் சுற்றி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டீச் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பர்சனோட மைண்ட் செட்டை வந்து முடிவு பண்ணுறது, அதாவது ஒரு சின்ன வயசில் ஒரு குழந்தை பிறகுனா அந்த குழந்தை வளர்கிற வரையும் அதோட மைண்ட் செட்டை வந்து முடிவு பண்ணுறது அதை சுற்றி இருக்கவங்க, அவங்க அப்பா அம்மா, அவங்க சரௌண்டிங்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் தான் அந்த குழந்தை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும் அது சுயமாக யோசிக்கிற வரைக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த மூவியை பற்றின கான்ட்ரவர்சிஸ்லாம் எவ்வளோ கிளம்புதா இருக்குது, நிறைய பேர் ஒப்பீனியன்லாம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சொசைட்டியில் எவ்வளோ இதுக்கு தாண்டின விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ நம்ம அதை போய் தட்டி கேட்க ஆரம்பிப்போம். சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இது எவ்வளோ கேவலமான மூவி அப்படின்றத பற்றிலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த இருக்க சொசைட்டி எவ்வளோ ஒரு மோசமான சொசைட்டி அப்படின்றதுக்கான அடையாளம், அதாவது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அந்த கமெண்ட். ஆம்பளையாக இல்லாதவங்களுக்குலாம் அந்த படம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டாக. ஸோ அதை ஒரு கமெண்ட்டாவது எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம், இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த டேரக்டரோட மைண்ட் செட், இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த டேரக்டர் முடிவு பண்ணார்ல, அவரோட மைண்ட் செட்டே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் நம்ம சொசைட்டி எந்த அளவு இருக்குன்னு. ஸோ நம்ம சொசைட்டியை திருத்த பார்ப்போம், மூவிஸில் இருக்க விஷயங்களை குறை சொல்கிறதெல்லாம் தாண்டி. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் அவங்க எல்லாருக்குமே கன்வே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.